ஈரானோட டீல் பேசி முடிக்க அமெரிக்காவுக்கு இந்த பேச்சுவார்த்தை எவ்வளவு முக்கியமா இருந்துச்சோ அதே மாதிரி உங்களோட ஐடியாஸை நீங்க வேலை செய்யற இடத்துல தெளிவா பேசுறதுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த இங்கிலீஷை பொறுத்து தான் உங்களுடைய அப்ரைசல், ப்ரொமோஷன் இது எல்லாமே முடிவு பண்றாங்க. அப்படிப்பட்ட இங்கிலீஷை தெளிவா கத்துக்கலாம் இதன் மூலியமா. இது மற்ற கோர்ஸ் மாதிரி இல்லாம வீடியோ மற்றும் பிடிஎஃப் மூலியமா நீங்க இங்கிலீஷ் படிக்க மாட்டீங்க. இது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படினால பேசி பேசி நீங்க பயிற்சி பண்ணதான் அந்த லாங்குவேஜை நம்ம மாஸ்டர் பண்ண முடியும். அப்புறம் கத்துக்கிற சமயத்துல நம்மள யாராவது கேலி பண்ணுவாங்களோ கிண்டல் பண்ணுவாங்களோ மாதிரி தயக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பா முக்கியம். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாம நீங்களும் ரொம்ப தெளிவா இங்கிலீஷ் கத்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து 24/7 ஒரு ஏஐ பேஸ்ட் டீச்சர் உங்க கூடவே இருக்கு. 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நீங்க தமிழ் வழியாவே இதுல தினமும் பிராக்டிஸ் பண்ணி நீங்க கத்துக்கலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இதுல பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் திறன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கூடவே உங்களை கைட் பண்ணவும் உங்களை மானிட்டர் பண்ணவும் ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்றாங்க. அதனால ChatGPT, வாட்ஸ்அப், PDF, யூடியூப்னு சொல்லி வேடிக்கை பார்த்து இங்கிலீஷ் கத்துக்கிற முறையை விட்டுட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட இந்த சூப்பர் நோவா கோர்ஸை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈரான் அமெரிக்கா யுத்தத்தை பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். ட்ரம்ப் நேத்து தன்னோட சோஷியல் ட்ரூத் பக்கத்துல இந்த போர் முடிவுக்கு வந்துருச்சு, நாங்க டீலை சைன் பண்ண போறோம், இருக்கக்கூடிய கப்பல்கள்லாம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஆயில், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் எந்த தடங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காரு. பட் இது தொடருமா, இது என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா நம்மளோட எல்லாரோடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ ட்ரம்ப் சோஷியல் ட்ரூத்தில் போட்டது என்னன்னா, த டீல் வித் த இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் இஸ் நவ் கம்ப்ளீட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். டீல் சைன் ஆயிடுச்சு, ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் நன்றி. I hereby authorize toll-free opening of Strait of Hormuz and immediate removal of the US naval blockade. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் ரெண்டு பிரச்சனை. ஒன்று, அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய பிளாக்கேட், குறிப்பாக நம்மளுடைய கப்பல்கள் அங்கே தாக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஈரான் போட்டிருக்கக்கூடிய பிளாக்கேட், ரெண்டும் எடுத்தாச்சு. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஆயில் அப்படின்னு சொல்லி அந்த அதிகார தோரணை நான் வந்து உத்தரவு போட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு இது. ஷிப் ஆஃப் த வேர்ல்ட், ஸ்டார்ட் யுவர் இன்ஜின்ஸ், லெட் த ஆயில் ஃப்ளோ. எல்லாரும் கப்பல் ஆரம்பிங்க, இனி எல்லாம் சூப்பராக முடிஞ்சுது அப்படின்ட்டு. அதே மாதிரி த கிரேட் டீல் வில் பிரிங் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி டு த ஹோல் ரீஜன். இந்த இடத்துல அமைதிக்கு இந்த மிகப்பெரிய இந்த ஒப்பந்தம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரசிடென்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஈரானோட அமைதியை ஏற்படுத்தணும்னு பார்த்தாங்க, முடியல, நான் தான் இதை சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பட்டமும் கூட. இப்போ ஈரானோடைய சைட்லேருந்து அவங்க என்ன சொல்றாங்க, இது ரொம்ப முக்கியம். ட்ரம்ப் வந்து என்ன வேணா பேசுவார், அவரோட ஸ்ட்ராட்டஜி அது. ஸோ ஈரானோடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறார், ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறான்னா, இந்த டீலை நாங்கள் ஃபைன் பண்ணிட்டோம். ஜூன் 19 சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் இந்த டீல் வந்து சைன் ஆகுது. ஈரானோடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது குவாலிபஃப் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. அவர் வந்து இந்த நெகோசியேஷனை, இந்த ஒப்பந்தத்தை ஆதரிக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். கிட்டத்தட்ட தெஹ்ரான்ல இருந்து கத்தாரில் தான் இந்த நெகோசியேஷன் நடந்து முடிக்குது. 17 மணி நேரம் ரெண்டு தரப்பும் பேசினாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல பட் ஒரு மிக முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ட்ரம்ப் சொல்றது டீலு, இவங்க ஈரான் சொல்றது MOU, புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்றது தான். ஸோ அந்த வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படம் இது எல்லாமே ஜூன் 19 எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த டீல்ல என்ன இருக்கு அப்படின்றத ரொம்ப முக்கியம். 60 நாள் சீஸ்ஃபயர், அதாவது லெபனான்லையும் இது நிற்கணும்ன்றாங்க. பட் இந்த டீல் சைன் ஆகிறதுக்கு சில மணி நேரம் முன்னாடி தான் இஸ்ரேல் லெபனான் தலைநகரமான பெய்ரூட்ல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல் நடத்திருக்கக்கூடியது பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு நிதர்சனம் புரியல அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க. இஸ்ரேல் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள்ட்ட நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல அடிப்படையா பிரச்சனை இருக்கிறது எங்களுக்கும் ஈரானுக்கும் தான். ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்றதுல இஸ்ரேல் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாது. நாளைக்கு நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவும் போது ஒரு ஏவுகணையில் அணு ஆயுதத்தை பொறுத்துனா கூட அங்க எங்க நாடே இருக்காது. ஸோ எங்களை கன்சல்ட் பண்ணாம இந்த டீலை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களுடைய ஃபார் ரைட் லீடர்ல இருந்து எல்லாம் முன்னுக்கு எடுக்கிறாங்க. நெத்தன்யாஹூ அவர்களுக்குமே இது இன்டர்னலா ஒரு பிரச்சனையை வந்து காமிக்குது. ஸோ இப்போ 60 நாள் கம்ப்ளீட் சீஸ்ஃபயர். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ல அமெரிக்காவுடைய கப்பலும் பிளாக்கேட் பண்ணாது, ஈரானோட கப்பலும் பிளாக்கேட் பண்ணாது. அதே மாதிரி ஈரான் கமிட் பண்றாங்க, நாங்க அணு ஆயுதங்களை யார்கிட்டருந்தும் வாங்க மாட்டோம், அதே மாதிரி அணு ஆயுதங்களை நாங்க தயாரிக்க மாட்டோம் அப்படின்றதுல இன்டெஃபினிட் கமிட்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை அமெரிக்கா பயன்படுத்தியிருக்காங்க. நிரந்தர எதிர்காலத்துக்கு எந்த விதமான ஒரு காலக்கெடுவும் இன்றி இனிமே அணு ஆயுதத்தை ஈரான் எடுக்காது அப்படின்றது தான்.
இந்த கிளாஸ் ஃபைனலைஸ் ஆகலைன்னா நிச்சயமா இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை விட மாட்டாங்க. இது பிராக்டிக்கல் ரியாலிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 30 to 60 நாள் நெகோசியேஷன் பீரியடு, பிறகு அணு ஆயுதங்களை பற்றியான ஆய்வு, வெரிஃபிகேஷன், பிறகு இவங்களுக்கு உண்டான ரீஸ்ட்ரக்சரிங்கை பண்ணுறோம். $12 பில்லியன் அளவுக்கான பணம் ஈரானுடைய அசெட்ஸை இப்போ அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை உடனடியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் பெரிய கேள்வி என்னன்னா, ஈரான் தரப்புல சொல்றது $250 பில்லியன் ஃபண்டிங்கை அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்க, இந்த போரால ஏற்படுத்தப்பட்ட சேதத்தை சரி செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதா. இப்ப அமெரிக்கால டெமோக்ராட்டிக் பார்ட்டி ட்ரம்ப்பை கிளிகளின்னு கிழிக்கிறாங்க. ஒரு போரை ஆரம்பிச்சு 13-15 அமெரிக்க வீரர்களை பலி கொடுத்து உலகம் முழுக்க ஆயில் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு தேவையான வெப்பன்ஸ், மிசைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே முடிச்சு, நீ கடைசியாக வெளில வரும்போது $250 பில்லியன் பணத்தையும் நீ ஈரானுக்கு கொடுத்துட்டு வர அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வருது. பட் இதை நம்ம திரும்ப வெரிஃபை பண்ணணும். இந்த 250 கோடி ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்ட்டு. அப்படியே அமெரிக்கா ஒத்துக்கிட்டாலும் அதை கொடுக்க போறது அமெரிக்காவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, வளைகுடா நாடுகள் தான். அமெரிக்கா அதற்குண்டான கான்ட்ராக்ட்ஸ் எடுப்பாங்க. எக்ஸான் போன்ற நிறுவனங்கள் ஈரானோட ஒன்று சேர்ந்து அவங்களுடைய ஆயில் இதில் ஜாயின்ட் வெஞ்சரில் போவாங்க. எப்படி 1970க்கு முன்னாடி இருந்துச்சோ அந்த மாதிரி நிலைமைக்கு போகும். இப்போ இந்த இடத்துல யூகே, பிரான்ஸ், யூரோப் போன்ற அமெரிக்காவோட கூட்டாளிகள் இந்த நியூக்ளியர் வெரிஃபிகேஷனை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த $12 பில்லியன் அப்படின்றது இம்மீடியட் ரிலீஃப். ஸோ ஈரானுக்கு ஒரு பெரிய ஒரு இது. பட் இது நாளைக்கே கப்பல்கள் கடந்து போக ஆரம்பிச்சிருமோனா கண்டிப்பாக கிடையாது. அங்கே கன்னி வெடிகள் போடப்பட்டிருக்கு அந்த கடல் பகுதிகளில். ஸோ டீமைனிங் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்ச பிறகுதான் இது போகும். இப்போ கிரிட்டிக்கல் கேப்ஸ் இந்த இடத்துல எந்த இடம் மீண்டும் இது ஒரு போரை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 440 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரான்கிட்ட இருக்கு. இப்போ இதை என்ன பண்றது, யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க, இல்லை அதை டெஸ்ட்ராய் பண்ணுவாங்களான்ற எந்த கிளாரிஃபிகேஷனுமே இல்லை. அதே மாதிரி வெரிஃபிகேஷன், இன்ஸ்பெக்ஷன், ஈரானோட அணு ஆயுதங்களை யார் போய் ஆய்வு பண்ணுவா, எத்தனை காலம் அதில் ஆய்வு பண்ணுவாங்க, அவங்களோட ரிப்போர்ட்டை ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏற்பாங்களா, இதற்கான வெரிஃபிகேஷன் இல்லை. ஈரானுடைய பேலஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம் இப்போ கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்ககிட்ட ரேஞ்ச் இருக்கு. இனி அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடாதுன்றத அமெரிக்காவுடைய நிர்பந்தமா இருந்துச்சு. இருக்கிற ஸ்டாக்கே குறைக்கணும்னு சொன்னாங்க. அதை பத்தி எந்த விதமான டீட்டெயிலும் இந்த எம்ஓயூல இல்லை. ஐஆர்ஜிசியோடைய ப்ராக்சி நெட்வொர்க், ஹிஸ்புல்லா, ஹவுத்தி, ஹமாஸ், பாலஸ்தீன் ஜிகாத், இவங்களை பத்தியான எந்த விதமான குறிப்பும் இதுல இல்லை. இஸ்ரேல் இந்த இடத்துல பார்ட்டியா இல்லை. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இஸ்ரேலை நீங்க வெளியில ஒதுக்கி வச்சுட்டு நீங்க நேரம் டீல் போட்டீங்க அப்படின்னா, இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, வளைகுடா நாடுகளுடைய கார்டியனா அமெரிக்காவை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லும் போது இஸ்ரேல் அங்க தனித்து விடப்படுது. ஸோ இஸ்ரேல் பல விதமான ஆக்ஷன்ஸை நிச்சயமா எடுப்பாங்க. இது நெத்தனியாஹு அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் சரி, இஸ்ரேலோடைய ஓவரால் அரசியல்லையுமே நெத்தனியாஹு முன்னெடுக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஃபார் ரைட் லீடர் முன்னெடுப்பாங்க அப்படின்றத பாக்குறோம். இவங்களுடைய சுப்ரீம் லீடர் முஸ்தபா கமினி அவர்கள் இதுல கையெழுத்து போட்டாரா, அவருக்கு இதுல சம்மதம் இருக்கா, அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே இல்லை. அதே மாதிரி ஜீரோ என்ரிச்மெண்ட் அப்படின்றது இல்லை சம் என்ரிச்மெண்ட்ல நிறைய வித்தியாசம் இருக்கு. கொஞ்சமா நாங்கள் சரி ஓட்டிக்கிறோம் அப்படின்றதுக்கும், இல்லை இனிமே அணு ஆயுதத்தை நாங்கள் சரி ஓட்ட மாட்டோம் அப்படின்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இது பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் கிட்டத்தட்ட 2% உயருது. இது நம்மளுடைய ருப்பி பார்த்தீங்கன்னா 95 மீண்டும் 94க்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்குறோம். ஆயில் பிரைஸ் கணிசமான அளவுக்கு கம்மியாயிருக்கு. ஸோ ஒரு பாசிட்டிவான நோட்டு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்குறோம். இப்போ முக்கியமான பிளேயர்ஸ், ட்ரம்ப்புக்கு எப்படியாவது இந்த போரை முடிச்சுட்டு இங்கேருந்து போகணும் அப்படின்ற போது இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஸ். ப்ரொவைடட் இந்த இடத்துல இந்த டீல்ஸ் ஸ்டாண்ட் ஆச்சுன்னா, ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா இருக்கிறதுலேயே அதிகமாக பாதிக்கப்பட்டது இதில் ஈரான் தான். இதில் சர்ப்ரைஸ் மீடியேட்டரா ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கோட உள்ள வந்தது பாகிஸ்தான். ஃபினிஷிங் சரியில்லை அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அவங்களுடைய ரோல் கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லை. இந்த நெகோசியேஷனை முடிச்சு இந்த இடத்துல பேர் வாங்கினது, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் பவரை ரீடைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கத்தார். ஸோ பாகிஸ்தான் கிளியர் கட்டா ஒரு ஃபிக்ஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த வெற்றியோ
இல்லை அந்த லீவரேஜோ இதனால எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கல அப்படின்றத பார்க்குறோம். இஸ்ரேல் சைட்லைன் பண்ணப்பட்டிருக்கு. டிஃபியன் நெத்தன்யாஹூ அவர்கள் இப்போ எப்படி அமெரிக்கா பேசி கன்வின்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்குறோம். டீப் டிஸப்பாயின்மெண்ட், துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லி அவங்க வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. கத்தார், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் உள்ள வரும்போது இஸ்ரேல் மிகவும் ஒரு முக்கியமான பார்ட்டு. அவங்க இல்லாம இந்த டீல் சைன் பண்ணாங்க அப்படின்னா இது எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும் அப்படின்றத மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இந்த இடத்துல இந்த பிரச்சனையை மீண்டும் உருவாக்கணும்னு இஸ்ரேல் நினைச்சாங்க அப்படின்னா எங்களை எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, லெபனானை தாக்குனா போதும். லெபனானை தாக்குனா ஈரான் மீண்டும் இஸ்ரேலை தாக்கும். ஈரான் மீண்டும் இஸ்ரேலை தாக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல இது அமெரிக்காவோட தலையீட்டோட ஒரு மாதிரி நெகோசியேட் பண்ணுவாங்க. ஆன் அண்ட் ஆஃப் இது அப்படியே பர்ன் ஆயிட்டு இருக்கும். ஒருவேளை ஈரான் மீண்டும் பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகள் இல்ல யுஏஇ தாக்குனாங்க அப்படின்னா இது மீண்டும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸோட க்ளோஷர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்கதையா போகும். கத்தார் ஒரு மிகப்பெரிய வின்னர் அப்படின்னே பார்க்கலாம். ஒரு சைலண்ட் நெகோசியேட்டரா அவங்க சாதிச்சிருக்காங்க. ஸோ இது ஐரோப்பிய நாடுகளுக்குமே ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கிறத பார்க்குறோம். பட் கிரிட்டிக்கல் ரிஸ்க் இதில் இருக்கக்கூடிய ரெட் ஃபிளாக்ஸ்ன்றத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ ஈரானுடைய நியூக்ளியர் டீல், இந்த போருக்கு முன்னாடி அணு ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட அவங்க கொடுத்த ஆஃபர் இப்போ இருக்கிறத விட பெட்டராக இருந்துச்சு. இதுதான் காமெடி. இவ்வளோ பெரிய சண்டையை போட்டு அவங்க முதல்ல என்ன ஆஃபர் கொடுத்தாங்களோ அதை விட கம்மியான ஆஃபர் தான் இப்போ அக்ரி பண்ணியிருக்காங்க. ஐஆர்ஜிசிக்கு ஒரு தெளிவான எம்போல்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஒரு படை தளபதியாக இருந்த ஐஆர்ஜிசி இன்னைக்கு நாட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த போரை அமெரிக்காட்ட தாக்கு பிடிச்சதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஹோல் கிடைச்சிருக்கு. மிலிட்ரி லீடர்ஷிப்ல போச்சுன்னா இது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும்னு சொல்லி பாகிஸ்தானை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த இஸ்ரேலோட வைல்ட் கார்டு அப்படின்றது லெபனான். இதையும் நம்ம வெரிஃபை பார்க்கணும். வெரிஃபிகேஷன் கேப்பு, இது யாரை ஆய்வு பண்ணுவா என்ன பண்ணுவா அப்படின்றது தெரியல. லெபனான் மிக முக்கியமான ஃபிளாஷ் பாயிண்ட். ஐஆர்ஜிசியோட ப்ராக்சிஸ் நாளைக்கு மீண்டும் ஹமாஸ் நடத்திய பயங்கரவாத தாக்குதல் மாதிரி ஹிஸ்புல்லாக்களோ வேற யாரோ நடத்தினாங்க அப்படின்னா இது மீண்டும் ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு யுத்தத்தை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு தான் இருக்கு. இந்த 60 நாட்கள் அப்படின்றது இந்த போர் நிறுத்தம். இந்த 60 நாட்களுக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிக்கணும். ஒருவேளை இல்லை ஆன் அண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு கப்பல் தாக்கப்படுது இது அப்படின்ற பட்சத்துல இது ஒரு ஒரு அசாதாரணமா ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகும். இப்போ நமக்கு பாதிக்கக்கூடிய விஷயம் ஆயில் பிரைஸ். இப்போ இந்த டீல் ஸ்மூத்தா ஹோல்ட் ஆச்சு, இப்போ ஜூன்ல ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய கச்சா எண்ணெய் இப்போ $110 இருந்து அப்படியே கம்மியாகி ஒரு $70 to $75 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது நமக்கு நிச்சயமா நல்லது. ஒருவேளை டீல் இந்த 60 நாளுக்கு பிறகு ஒரு டிலே நடந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா $80 to $90 per barrel அப்படின்ற அளவுக்கான ஒரு இது இருக்கும். டீல் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா $110 மேல கிட்டத்தட்ட 130 வரைக்கும் போறதுக்கான ஆபத்துமே இருக்கு. ஒருவேளை மீண்டும் ஈரான் வளைகுடா நாடுகளுடைய அந்த பெட்ரோலியம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறி வச்சு தாக்குனாங்க அப்படின்ற பட்சத்துல இது ஒரு பெரிய குளோபல் ரெசிஷன் நோக்கி போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு கணிப்பு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இந்த இப்ப யாரு ஜெயிச்சா யாரு தோத்தா அதை நம்ம தனியா ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு மிலிட்ரி ரீதியான ஒரு தாக்கம் இருந்துச்சு, அது எந்த அளவுக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுல நமக்கு நிறைய லெசன்ஸ் இருக்கு. பட் நமக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியா சைனா கம்பைண்டா பார்த்தோம் அப்படின்னா உலகத்தோட 44% க்ரூடை நம்ம தான் கன்சியூம் பண்றோம். இது ரெண்டு நாடுகளுக்குமே ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி இந்தியாவுடைய ட்ரேட் இப்போ கல்ஃப்ல பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவுமே இப்போ சீராகக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்றது வரும். ஸோ நமக்கு ஷார்ட் டேர்ம் ஒரு ஷாக் இருந்தாலும் இந்த ஒரு காலாண்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதில் ஒரு சிறு தாக்கத்தை தாண்டிட்டு மீண்டும் இந்தியா குயிக்காக இயல்பு நிலைக்கு வரும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி மற்றும் நம்மளுடைய பாதை அப்படின்றது ரொம்ப தெளிவாகும். பட் இதில் சில முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு கொடுத்துருக்கு. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்றது கிட்டத்தட்ட 150 to 180 நாள் சேமிச்சுக்காக வேண்டிய கட்டாயம் இனிமே இருக்கு. ரெண்டாவது கிரீன் ஃபியூவல்னு சொல்லக்கூடிய எத்தனால், அதை பற்றி நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், போடுவோம். அதை நோக்கி நம்ம போகிறோம். ஹைட்ரஜன் ஃபியூவல்ஸ் நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். பட் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மக்களுக்கான எல்லாருக்குமே அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை கவர்மெண்ட் சரியாக அட்ரஸ் பண்ணல. அதை பற்றி ஒரு டீட்டெயில் ஆய்வு நம்ம பார்ப்போம். பட் ஓவராலாக சோலார், நான் ரினியூவபிள் எனர்ஜி, இது இந்த பாதையெல்லாம் யாரும் மனம் மூடவே மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ்டு மோட்ல இருந்த இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வேக்கப் கால்.
இந்தியாவை எதிர்த்துக்கிட்டு இருந்த பங்களாதேஷ், மாலத்தீவு போன்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ண இலங்கை போன்ற நாடுகளுக்கும் இது கிளியர் கட்டான வேக்கப் கால். ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி மீண்டும் ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு இந்தியா தான். இந்த எல்லா இடத்துலையுமே அரிசி, கோதுமை, பெட்ரோல், டீசல் இதை இந்த நாடுகளுக்கு கொடுத்து அங்கே ஒரு பெரிய ஒரு மக்கள் போராட்டமோ இல்லை ஸ்திரத்தன்மையோ கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கான சூழ்நிலைக்கு கொண்டு போகாம காப்பாற்றினது இந்தியா தான், நேபாள், பூட்டான் உட்பட. ஸோ என்ன நடக்குதுன்னா இன்னொரு மீண்டும் ஒரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.